பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் முழு இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன். நாம் எல்லாருமே அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் களிமண் போல அவருடைய கரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் என்னுடைய திருமண வாழ்வு எப்படி இருக்குமோ, என்னுடைய படிப்பு எப்படி இருக்குமோ, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சொல்லி அநேகர் தவித்து கலங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு களிமணை போல் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? அவர் நம்மை தமக்கு சித்தமானபடி அவர் நம்மை வணைகிறவராக இருக்கிறார். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை ஒரு குயவன் வீட்டுக்கு போகும்படி சொல்லுகிறார். அங்கே ஒரு குயவன் ஆணையை வணைந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த களிமண்ணானது அந்த குயவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்படியே அந்த குயவன் விட்டுவிட இல்லையாம். அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தார். இப்படிதான் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம். நம்முடைய சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கலாம். ஐயோ, யாருமே என்னை கவனிக்கவில்லையே, என்னை யாரும் எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போகலாம். ஒரே ஒரு நம்பிக்கை தான், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய கரத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை மாத்திரம் நாம் மறந்துவிட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நாம் களிமணை போல அவருடைய கரத்தில் இருக்கிறோம். 18:6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் களிமணை போல இருக்கிறோம். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அதனாலே தேவன் தமக்கு ஏற்றபடி நம்மை வணைந்து உருவாக்கி, அவர் விருப்பப்படி சித்தம்படி நம்மை உருவாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம்தான், நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய கரத்தில் விட்டு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை உருவாக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கே உங்களை அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, குயவனாகிய உம்முடைய கரத்தில் களிமண்ணாகிய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு குயவன் வணைவது போல என்னை நீர் வணையுங்கப்பா. உம்முடைய சித்தம் போல என்னை வணையுங்க. என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் அவருடைய கரத்தில் முழுவதுமாய் விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம்படி நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். தாழ்மையோடு ஜெபிப்போம். அவருடைய கரத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். நிச்சயமாகவே அவர் உங்களை வணைந்து உங்களை உயர்த்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். God bless you. Amen.